ஆண்டவர் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷாலோம். யோசபாத் அற்புதமாக அரசாட்சி செய்தான். அந்த அரசாட்சியை குறித்து, அவனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் அல்லவா? அந்த வகையில் இன்று 2 நாளாகவும் 20வது அதிகாரம், அதாவது யோசபாத்தின் வாழ்க்கையை 17வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். 18வது அதிகாரத்திலும் பார்க்க முடியும், 19வது அதிகாரத்திலும் பார்க்க முடியும், 20வது அதிகாரத்திலேயும் பார்க்க முடியும். எதற்காக யோசபாத்தின் வாழ்க்கை இவ்வளவு அதிகாரங்களில் தேவன் இடம் கொடுத்து அதை எஸ்ராவின் மூலமாக எழுத வைத்திருக்கிறார் என்றால், யோசபாத்தின் வாழ்க்கையை கட்டாயம் தியானிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான். முதலாவது, யோசபாத்தினுடைய அரசாட்சியை குறித்து நாம் பார்த்தபோது ஆச்சரியப்படத்தக்க அரசாட்சி. 2வது, அனைவருக்கும் தேவ வார்த்தை. 3வது, அடுத்து ஆசீர்வாதம். 4வது, நாம் பார்த்தோம் அற்புதமான வெற்றி. 5வது, அபாயத்திற்கேதுவான ஸ்நேகம். அந்த அபாயத்திற்குரிய ஸ்நேகம் அனாவசியமான ஸ்நேகம். நாம் கடந்த நாட்களில் ஆச்சரியப்படத்தக்க அரசாட்சியை குறித்து பார்த்தோம். அந்த ஆச்சரியப்படத்தக்க அரசாட்சி என்ன? யோசபாத் முதலாவது என்ன செய்தான் என்றால், எங்கெங்கே தேசத்திலே பலவீனங்கள் இருக்கிறதோ, அதாவது இஸ்ரவேல் ராஜ்யத்தார் அடிக்கடி யூதா ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வந்து தாக்குதலை தொடுத்தார்கள். இப்படி எதிரியினால் எந்த திசையிலிருந்து திடீரென்று தேசத்தை, ராஜ்யத்தை கலவரமாக்குகின்ற முயற்சி நடக்கிறதோ, அந்த திசையிலிருந்து, அந்த ஏரியாவை யோசபாத் என்ன செய்தான்? மிகுந்த கவனத்தோடு கூட பலப்படுத்துகிற முயற்சி செய்தான். அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம் 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில். கொஞ்சம் கவனிங்க. யோசபாத் என்கிற ராஜா இஸ்ரவேலர்கள் தனக்கு எதிராக வராதபடி தன்னுடைய ராஜ்யத்தை பலப்படுத்திக் கொண்டான். இஸ்ரவேலர்கள் வடபகுதியிலே இருக்கிறார்கள், யூதா ராஜ்யம் தென்பகுதியிலே இருக்கிறது. மேலே இருக்கின்ற இஸ்ரவேல் ராஜ்யம் கீழே இருக்கிற யூத ராஜ்யத்திற்கு எதிராய், அதை இப்படி நினைச்சுக்கலாம். இப்படி மேல அவங்க இருக்கிறாங்க, அதுக்கு கீழே இந்த பார்டர் இருக்கு இல்லையா, இந்த பார்டர்ல நுழைஞ்சு திடீர்னு அவங்க உள்ள வந்துடுறதுனால யூத ராஜ்யம் எந்த பக்கத்திலிருந்து தாக்குதலுக்குட்படுகிறதோ அந்த பக்கத்துல யோசபாத் என்ன செய்தான்? அந்த பகுதியிலே பலப்பட்டான். திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். எந்த பக்கத்திலிருந்து, எந்த விஷயத்தினால், எந்த பிரச்சனையினால், அல்லது எந்த நபர் மூலமாக, அல்லது எந்த ஆசையின் மூலமாக, எந்த பாவத்தின் மூலமாக, எந்த சோதனையின் மூலமாக சாத்தான் நமக்கு எதிராக தாக்குதலை தொடுக்க வாய்ப்பு இருக்கிறதோ, அந்த விஷயங்களிலெல்லாம் நாம் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கட்டாயம் தேவனிடத்தில் நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, இந்த விஷயங்கள்ல நான் ரொம்ப வீக். சாத்தான் சாதாரணமாக என்னை இந்த ஏரியாவிலிருந்து, இந்தந்த கோணங்களிலிருந்து எனக்கு எதிராக தாக்குதலை தொடுக்கிறான். இந்த ஏரியால நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு அங்கீகாரமாகவும், அதேபோல் நம் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதகரமாக இருக்க வேண்டும் என்றால் மறக்கக்கூடாது. நாம் முக்கியமாக நம்முடைய குறைவுகளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். வெற்றியை சாதிக்க வேண்டும் என்றால் உனக்குள்ள இருக்கிற பலவீனங்களை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பரீட்சையில நல்ல மார்க் வாங்கணும்னா எந்தெந்த சப்ஜெக்ட்ல நீ வீக்கா இருக்கிறியோ அதை உணர்ந்து கொண்டு அந்த சப்ஜெக்ட்ல நாம பலப்படணும். இல்லைன்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் 99 வந்துட்டு, ஒருவேளை மேத்ஸ்ல மட்டும் 35 40% வந்ததுன்னா என்ன ஆகும்? எல்லா மொத்த பர்சன்டேஜும் கீழே விழுந்துரும் இல்லையா? சோ எந்த சப்ஜெக்ட்ல நீ வீக்கா இருக்கிறதுங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும், அந்த சப்ஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் அந்த சப்ஜெக்ட்ல நீ என்ன செய்யணும்? உன்னை பலப்படுத்திக்கணும். அதைத்தான் அங்கே யோசபாத் செய்கிறான். நாமும் அதைத்தான் செய்ய வேண்டும். இன்று ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும், எந்தெந்த ஏரியால நாம வீக்கா இருக்கிறோமோ, எந்தெந்த ஏரியா மூலமாக சாத்தான் நம்மை தன்னை வசப்படுத்த முயற்சி செய்கிறானோ, எந்த இடத்தில் நாம பெண்டாகி விடுகின்றோமோ, அப்படி பெண்டாகிற ஏரியா எது என்பது நமக்கு தெரியும் என்பதால் தேவனுடைய உதவியை கேட்டு பெற்று அவருடைய சன்னதியில வந்து நாம சொல்லணும். உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சாதாரணமா நாம ஒரு ஆணியை எடுத்துக்கொண்டு அந்த ஆணியை சுவற்றில் அடிக்க முயற்சி செய்யும் போது, ஒரு விலையேற பெற்ற சுவர் கடிகாரத்தை அங்க மாட்டணும் அப்படின்னு சொல்லி சுவற்றில் நீங்க ஆணி அடிக்க முயற்சி செய்றீங்க. அந்த ஆணி ஒருவேளை மொன்னையா இருந்ததுன்னா, ஷார்ப் இல்லாம இருந்ததுன்னா, அந்த மொன்னையா இருக்கிற ஆணியை நீங்க என்ன செய்வீங்க? அதை அடிக்க முயற்சி செய்யும் போது அது மொன்னையா இருக்கிறதுனால அது அப்படியே பெண்ட் ஆயிடும். மொன்னையான ஆணிகள் பெண்ட் ஆயிடும். ஆனா அதை கண்டுக்காம நீங்க இன்னும் வேகமா, இன்னும் பலமா அடிச்சு சுவற்றுக்குள்ள அதை இறக்கணும்னு முயற்சி செய்தா அது என்னாகும்? உள்ள இறங்குறதுக்கு பதிலாக மத்தியில பெண்ட் ஆயிடும். அப்படி பெண்ட் ஆயிடுச்சுன்னா பெண்டான அந்த ஆணியை யூஸ் பண்ண முடியுமா? உபயோகிக்க முடியுமா? அது உபயோகமா இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பெண்டான வளைஞ்சு போன ஆணி பயன்படாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வீட்டு எஜமானனுடைய யோசனை என்ன? இந்த ஆணியை நல்லா ஸ்ட்ராங்கா சுவற்றில் அடிச்சு அந்த விலையேற பெற்ற சுவர் கடிகாரத்தை
அந்த ஆணியிலே மாட்டி வைக்க வேண்டும் என்று அந்த வீட்டு எஜமானன் நினைக்கிறான். ஆனா அந்த ஆணி மொன்ன ஆணி. அதனால அது என்னாச்சு? பெண்டாயி போயிடுச்சு. அதன் விளைவா அந்த ஆணியை தூக்கி எரிஞ்சிருவாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அந்த ஆணி பெண்டாயிட்டதுனால. அதே போல சில சந்தர்ப்பங்களை நாம என்ன செய்யறோம், ஒரே ஒரு ஆணி மட்டும்தான் இருக்கும்போது அந்த ஒரு ஆணியை தூக்கி எறியறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால உடனே என்ன செய்வோம், அந்த ஒரு ஆணியை எடுத்து எங்க பெண்டா இருக்கோ அந்த இடத்துல நாம அப்படியே அடிப்போம் இல்லையா? அந்த பெண்டை நிமித்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம், அந்த ஆணியை ஸ்ட்ரைட் ஆக்குவோம். அப்படி ஸ்ட்ரைட் பண்ணினதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே ஆணியை எடுத்துக்கிட்டு சுவற்றில் அடிக்க முயற்சி செய்யும் போது அது எந்த ஏரியால முதல்ல வளைஞ்சதோ மறுபடியும் அதே ஏரியால மறுபடியும் பெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஆணி ஒரு தடவை பெண்ட் ஆயிடுச்சுன்னா திரும்ப திரும்ப அது பெண்ட் ஆயிட்டே தான் இருக்கும். எந்த இடத்துல முதல் வளைஞ்சதோ அதே இடத்துல திரும்பவும் வளையும். இப்படி வளைஞ்சுகிட்டே இருக்கிற ஆணி பயன்படுத்தவே முடியாது. சகோதரிகளே, இது எவ்வளவு அற்புதமான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சரி செய்வதற்குல்ல. நாம எந்தெந்த ஏரியாலெல்லாம் பெண்ட் ஆயிட்டே இருக்கிறோமோ, எந்தெந்த ஏரியால சாத்தானுக்கு வளைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோமோ, இசைந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோமோ, அதே ஏரியால திரும்ப 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 வளைந்து போகத்தான் முயற்சி செய்வோம், வளைஞ்சு கொடுத்துருவோம். ஆனால் தேவனுக்கு இருக்கிற விருப்பம் என நம்மை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு அற்புதமான அழகானவைகளை சேர்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கைகள் உபயோகப்பட வேண்டும். அதை விலையேற பெற்றவைகளைக் கொண்டு அலங்கரிக்க வேண்டும் என்று அருளிச் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆசைப்பட்டு நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற போது நாம் என்ன செய்யறோம்? பெண்ட் ஆயிடுறோம். சாத்தானுக்கு விளைஞ்ச ஆண்டவருக்கு இடம் கொடுக்கறது இல்ல. அப்படி பெண்டாவதுனாலே ஆண்டவருக்கு உபயோகம் இல்லாம போயிடுறோம். அப்பதான் தூக்கி எறியப்பட்டு விடுவோம். நாட்களிலே நிறைய பேர் அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறீங்க. தேவன் உன்னை எப்படியெல்லாமோ உபயோகப்படுத்த விரும்புகிறார். உன்னை பற்றி உன்னதமான நோக்கங்களை கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு உன்னதமான பொறுப்பை தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆணியோட வேலை என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு ஆணி எவ்வளவுங்க இருக்கும்? ஒரு ரூபாய் இருக்குமா? ஆனால் அதை கொண்டு மாட்டி வைக்கிற கடிகாரம் எவ்வளவு விலை இருக்கும்? 3000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், அல்லது 20,000 கூட இருக்கலாம். ஆனால் ஆணி அந்த விஷயத்தை புரிஞ்சுக்காது. என்னுடைய மதிப்பு என்ன? ஆஃப்டர் ஆல் 1 ரூபி. ஆனால் என் மீது மாட்டப்படுகின்ற அந்த கடிகாரத்தின் மதிப்பு என்ன? தன்னை காட்டிலும் 100கணக்கான 1000 மடங்கான மதிப்பு. ஆனாலும் கூட அது அந்த ஆணி பெண்டாவதினாலே விலையேற பெற்ற அந்த சுவர் கடிகாரத்தை தன்னோடு இணைத்துக் கொள்ளுகிற தகுதியை இழந்து விடுகிறது. சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? தேவன் நம் மீது உன்னதமான நோக்கங்களை கொண்டிருக்கிறார். உன்னதமான ஆசீர்வாதங்களை நம்மோடு அட்டாச் பண்ண விரும்புகிறார். அவற்றை நாம் சுமக்க விரும்புகிறார். நம்மில் இணைக்க தேவன் விரும்புகிறார். அநேக ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையோடு இணைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் நாமோ பெண்டாகிக் கொண்டே இருக்கிறோம். அப்படி பெண்டாகிற போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில எவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ, எவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அருளி செய்ய வேண்டும், வாழ்க்கையை மாற்ற வேண்டும், அலங்கரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அதை செய்ய முடிவதில்லை. யோசபாத் இதை உணர்ந்தான். தேவன் எனக்கு அரசாட்சி செய்கிற அதிகாரத்தை தந்திருக்கிறார். ராஜாவாக ஆளுகை செய்யும் அதிகாரத்தை அருளியிருக்கிறார். இந்த அரசாட்சியை நான் அற்புதமாய் செய்ய வேண்டும் என்றால் எங்கெல்லாம் பெண்டாகிற வாய்ப்பு இருக்கிறதோ அப்படி அதை பெண்டாக விடாமல், எங்கெல்லாம் சாத்தான் வந்து திடீரென்று தாக்குதல் தொடுக்க வாய்ப்பு இருக்கிறதோ அந்த ஏரியாக்களை தோல்விக்கு விட்டுக் கொடாமல் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த பக்கத்திலிருந்து சாதாரணமா தாக்குதல் நடக்குது? இஸ்ரவேல் ராஜ்யத்திலிருந்து. எனவே அவன் என்ன செய்தான்? அந்த ஏரியா மொத்தத்தையும் பலப்படுத்திக் கொண்டான். 2வது, தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற முக்கியமான அரணான பட்டணங்கள் எல்லாவற்றையும் கூட பத்திரப்படுத்திக் கொண்டான். ஒரு புறத்திலே பலப்படுத்திக் கொண்டான், மறுபுறத்திலே பத்திரப்படுத்திக் கொண்டு காத்தான். நம்முடைய வாழ்க்கையிலே மதிப்புள்ளவைகள் அவைகள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் மதிப்புள்ளவை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், இவைகளெல்லாம் என்ன? தேவன் அருளிச் செய்கின்ற விலையேற பெற்ற ஆவியின் கனிகள். அன்பை நாம் இழந்துவிடக்கூடாது, சந்தோஷத்தை நாம் இழந்து போய்விடக்கூடாது, சமாதானத்தை இழந்துவிடக்கூடாது, நற்குணங்களை இழந்துவிடக்கூடாது, தயவை இழந்துவிடக்கூடாது, சாந்த குணத்தை இழந்து போய்விடக்கூடாது, விசுவாசத்தை இழந்து போய்விடக்கூடாது, நீடிய பொறுமையை, இச்சை அடக்கத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. நல்ல கவனிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நமக்கு அருளியிருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை, பரிசுத்தமான வாழ்க்கையை, அருளியிருக்கிற கேரக்டரை ஒரு காலம் இழந்துவிடவே கூடாது. என் சகோதரிகளே, பாதுகாத்துக் கொள்ளலாம். இவையெல்லாம் நம் வாழ்க்கையில் மதிப்புள்ளவைகளோ அவைகளை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம், கட்டாயம் உண்டு. சிலர் தங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை சுலபமாக இழந்து விடுவார்கள். சில பேர் தங்களுக்கு இருக்கிற சமாதானத்தை எளிதிலே இழந்து போய் விடுவார்கள். கணவனுக்கு மனைவிக்கு நல்ல சமாதானம் இருக்கும், ஆனா ஏதோ ஒரு தேவையில்லாம வார்த்தையை சொல்றது, கோபத்தை வெளிப்படுத்துறது, இல்லாத பொல்லாதவைகளை சொல்லி கோபப்படுது. சில பேருக்கு அது என்னமோங்க, இதெல்லாம் பழக்கம். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் பெற்றிருக்கிற அந்த சமாதானத்தை பெற தேவன் என்ன செய்ய வேண்டியிருந்தது? எனக்கு அன்பானவர்களே,
நாம் சந்தோஷமில்லாமல் வாழ்ந்தோம், சமாதானம் இல்லாமல் வாழ்ந்தோம், நிம்மதி இல்லாமல் வாழ்ந்தோம். ஆனால் தேவன் என்ன நினைத்தார் என்றால், நான் நிம்மதி, சாந்தி, சந்தோஷம், சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்றுதான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி வைத்தார். இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினால் தேவனுக்கும் நமக்கும் இடையே இருந்த சத்துருத்துவத்தை அகற்றி போட்டார். தேவனுக்கும் நமக்கும் இடையே சமாதானத்தை அருள வேண்டும் என்று அவர் என்ன செய்தார் என்றால், நம்முடைய சொந்த குமாரனையே சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்தார். அப்படி இயேசு மரித்ததினால்தான் நமக்கும் தேவனுக்கும் இடையே சமாதானம் உண்டாயிற்று. நமக்கும் தேவனுக்கும் இடையே சமாதானம் இருக்கும் என்றால் தயவு செஞ்சு கவனிங்க. வெர்டிக்கலாக சமாதானம் இருக்கும் என்றால் ஹாரிசான்டலாகவும் சமாதானம் இருக்கும். இது எப்பவும் மறந்து போயிடாதீங்க. நமக்கும் தேவனுக்கும் இடையே சமாதானம் இருக்கும் என்றால் நமக்கும் சக மனிதனோடும் கூட சமாதானம் இருக்கும். எப்பொழுது தேவனோடு உள்ள சமாதானம் போகிறதோ நம்மை சுற்றி இருக்கிறவர்களோடும் கூட இருக்கிற சமாதானம் போய்விடும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேவன் என்ன நினைக்கிறார்? முதலாவது, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இடையே சமாதானம் இருக்கும் என்றால் நான் அருளிச் செய்கிற சமாதானத்தை அவர்கள் தெரிந்து கொண்டு அந்த சமாதானத்தின் மதிப்பை உணர்ந்து தங்களை சுற்றி இருக்கிறவர்களோடும் சமாதானத்தோடு இருப்பார்கள். ஆனா இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இருக்கின்ற சமாதானத்தை, இருக்கின்ற சந்தோஷத்தை, கிடைத்திருக்கிற அமைதியான வாழ்க்கையை, அதேபோல் கிடைத்திருக்கிற அன்பை, அரவணைப்பை, பந்தத்தை சுலபமாய் இழந்து போய் விடுகிறார்கள். காரணம் என்னவென்றால் அந்த மதிப்பு தெரியறதில்லை. ஆனால் அன்று யோசபாத் அதை புரிந்து வைத்திருந்தான். எனவேதான் தன் தேசத்தில பிரதானமான மதிப்புள்ள இடங்களையெல்லாம் மிகவும் கவனமாக பாதுகாத்துக் கொண்டான். பாதுகாத்துக் கொள்ளலாம். தேவன் நமக்கு அளித்திருக்கிற ஆத்தும ரட்சிப்பை பாதுகாக்க வேண்டும். தேவன் நமக்கு அருளியிருக்கிற சாட்சியை பத்திரப்படுத்திக் கொள்ளுவோம். தேவன் நமக்கு அருளியிருக்கிற அற்புதமான வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு அருளியிருக்கிற பரிசுத்தமான வாழ்க்கையை, சாட்சியை, எல்லாவற்றையும் காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த குடும்பத்தை, குடும்ப வேல்யூஸை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு அருளியிருக்கிற பிள்ளைகளை, பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு அருளியிருக்கிற சபையை, சபையிலே இருக்கின்ற ஐக்கியத்தை, அன்பை, தேவன் நமக்கு அருளியிருக்கிற சமாதானத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது அத்தியாவசியம். இரண்டாவது, அனைவருக்கும் தேவ வார்த்தை. கவனிங்க, அன்று யோசபாத் நன்றாக புரிந்து வைத்தது என்னவென்றால், ஜனங்களை பரிசுத்தமாக வழிநடத்துவது, காப்பது தேவ வார்த்தை தான். தேவ வார்த்தையை ஜனங்கள் அறியாமல் இருந்தால் அவர்கள் பரிசுத்தமாக வாழ்வது முடியாது. தேவனுடைய சித்தம் என்ன என்பதை மக்கள் அறியாவிட்டால் தேவ சித்தத்தின்படி ஜனங்கள் வாழ்வது சாத்தியம் அல்ல. எனவே தேவனுடைய நியாயப்பிரமாணம்தான் தேவனுடைய சித்தம் என்பதனால் யோசபாத் என்ன செய்தான்? தேசத்திலே இருக்கிற ஒருவர் கூட, அது கவனிங்க, ஏன் கொரோனா வந்தபோது தேசத்தில் இருக்கிற எல்லோருக்கும் வேக்சின் போடப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு வர காரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஏன் எல்லாரும் வேக்சின் எடுத்துக்கணும்னு தேசத்துல எல்லா மாநிலங்கள்லயும், எல்லா மாவட்டங்கள்லயும், எல்லா ஊர்கள்லயும், எல்லா பட்டணங்கள்லயும், எல்லா கிராமங்கள்லயும், எல்லா இடத்துலயும் எல்லாரும் வேக்சின் போட்டுக்கணும், வேக்சின் போட்டுக்கணும், வேக்சின் போட்டுக்கணும், வேக்சின் போட்டுக்கணும். இது ஏன் சொன்னாங்க? ஒருத்தர் வேக்சின் போடலனாலும், அந்த ஒருத்தருக்கு கொரோனா வந்தாலும், அந்த ஒருத்தர் என்ன செய்யறாரு? வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒட்டி விட்டுறாரு. அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒட்டிக்கிட்ட போது அவங்களுக்கு தெரியாமலே அவங்க வேலைக்கு போகும்போது வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒட்டி விட்டுறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற குழந்தை ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு ஒட்டிக்குது. அந்த பையன் சினிமா தியேட்டருக்கு போனா அங்க இருக்கிற எல்லாருக்குமே அது ஒட்டிக்குது. இந்த வீட்டு பெண் சர்ச்சுக்கு வரும்போது சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு அதை ஒட்டி விட்டுறாங்க. கொரியா தேசத்துல எக்ஸாக்டா இதுதாங்க நடந்தது. ஒரு சகோதரி ஒரு வெளிநாட்டிலிருந்து கொரியா தேசத்திற்கு அவர்கள் சென்றார்கள். சண்டே எப்படியாவது ஏதாவது சர்ச்சுக்கு போயிடணும் அப்படின்னு போக முயற்சி செஞ்சப்போ டாக்டர்ஸ் சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு வந்திருக்கிற புது வியாதி, இந்த வியாதியோட நீங்க சர்ச்சுக்கு போக வேண்டாம். ஆனா அந்த பெண்ணோ, ஐயோ அதை எப்படி கட்டாயம் நான் சர்ச்சுக்கு போய் ஆகணும், போகாம இருக்க முடியாதுன்னு சொல்லி சர்ச்சுக்கு போனாங்க. அந்த சர்ச்சில் இருந்த எல்லாருக்குங்க அவங்க அந்த கொரோனாவை ஒட்ட வச்சுட்டாங்க. அப்போ அந்த தேசத்தார் என்ன புரிந்து கொண்டார்கள் என்றால், இது க்ஷேமம் அல்ல. ஒருத்தருக்கு வந்துட்டா சர்ச்சில் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே வந்துடுது. அதனால ஆலயங்கள் தற்காலிகமாக மூட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அதையே உலகம் தொடர்ந்து கடைபிடிக்க ஆரம்பித்தது. சோ கவனிங்க, தேசமே நல்லா இருக்கணும்னா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே வேக்சின் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அந்த நாட்களில் நாம் எல்லோருமே கூட புரிந்து கொண்ட ஒரு உண்மை. அதேபோல தேசத்தில் இருக்கிற எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் தேவ வார்த்தையை கேட்டாக வேண்டும் என்பது யோசபாத்தினுடைய யோசனை. அதாவது சுமார் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் தெரிந்து கொண்ட ஒரு அற்புதமான சத்தியம். தேசமே நன்றாக இருக்கணும்னா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே கூட தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று அவன் என்ன செய்தான்? கேட்கணும்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்திருக்கல, கேட்கும்படி செய்தான். தேவ வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களை தேசத்தின் மூலை முடுக்கெல்லாம் அனுப்பி வைத்தான். எப்பொழுது ஜனங்கள் தேவ வார்த்தையை கேட்டார்களோ, அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்களோ, கேட்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், விசுவாசித்ததற்கு கீழ்ப்படிய வேண்டும், வெற்றியை சாதிக்க வேண்டும். எண்ட் ரிசல்ட் என்ன? நம்ம வார்த்தையை கேட்கும் போது என்ன நடக்கும்? வார்த்தையை கேட்டால் மாத்திரம் போதாது, அதை விசுவாசிக்க வேண்டும்,
விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் போது கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை பெற்றுக்கொள்ளுவோம்? வெற்றியை பெற்றுக்கொள்ளுவோம். அதுதான் நடந்தது. யோசபாத் அரசாட்சி செய்த அந்த நாட்களிலே வெற்றி மேல் வெற்றிதான். காரணம் என்ன? அவன் தேவனை சார்ந்து கொண்டான், தேவனுடைய வார்த்தையை சார்ந்து கொண்டான். அதேபோல மூன்றாவது விஷயம், அடுத்து ஆசீர்வாதம். 17வது அதிகாரம். இந்த ஆசீர்வாதம் என்கிற இந்த விஷயத்திற்குள் நாம் போவதற்கு முன்பு ஒரு விஷயம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால், தேசமெங்கும் தேவ வார்த்தை விஸ்தாரமாக பிரசங்கிக்கப்பட்ட போது அங்க என்ன நடந்தது? ஜனங்கள் எல்லோரும் தேவ வார்த்தையை கேட்டதினாலே, ஜனங்களுக்கு தேவ வார்த்தையை தெரிந்ததினாலே, எல்லா இடங்களிலும் தேவ வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டதினாலே என்ன நடந்தது பார்க்கலாம் வாங்க. 9வது வசனம். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு கவனிங்க, கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் தெரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். இதுதாங்க என்னுடைய தாகமும் கூட. இங்கே கால்வரி டெம்பிளுக்கு வருகிறவர்களுக்கு மாத்திரமல்ல தேவ வார்த்தை. கால்வரி டெம்பிளுக்கு வராதவர்கள் கோடிக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். தேசத்தின் எல்லா பக்கத்திலும் இருக்கிறார்கள். எனவே இந்த தெய்வ வார்த்தை அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் போய் சென்றடையும் என்றார். அவர்கள் தேவ வார்த்தையை கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள் என்றால் அவர்களுடைய அனுதின வாழ்க்கையிலே வெற்றியை சாதிப்பார்கள். அவர்களின் ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே வெற்றிகரமான ஜெயகரமான வாழ்க்கையை வாழ்வார்கள். எனவேதான் இன்று 17 பாஷைகளிலே ஒரு நாளைக்கு சுமார் 20 நிகழ்ச்சிகள் மூலமாக, அதாவது மாதத்திற்கு சுமார் 600 நிகழ்ச்சிகளை நாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். இன்று இத்தனை நிகழ்ச்சிகளை நாம் ஒளிபரப்ப காரணம் என்னவென்றால், இதோ யோசபாத் எவ்விதத்திலே தேசம் முழுக்க தேவ வார்த்தையை பிரசங்கித்தானோ அதேபோல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு இந்த தேவ வார்த்தையை தேசமெங்கிலும் போதிக்க வேண்டும். மனிதனை நேசிக்கிற தேவன் இருக்கிறார். அந்த மனிதன் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை, அவருடைய சித்தத்தை அவன் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். ரைட். அவர்கள் எல்லோருக்கும் தேவ வார்த்தை பிரசங்கிக்கப்பட்ட போது யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் தெரிந்த ஜனங்களுக்கு போதித்தார்கள். யூதாவை சுற்றியிருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கவனிங்க, கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். என்னங்க நடந்தது? ஒருவரும் அந்த தேசத்துக்கு எதிராக வரலங்க. தேவ வார்த்தை என்ன செய்தது? அந்த தேசத்தில் இருக்கிற மக்களை எழுப்பியது. வார்த்தை என்ன செய்தது? அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையுமே தேவனின் பட்சமாய் திருப்பியது. எப்பொழுது எல்லோரும் தேவன் பட்சமாய் திரும்பினார்களோ அப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டார்கள். எப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையை திடமாய் வாழ ஆரம்பித்தார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அதன் பலன் என்ன? அந்த தேசத்திற்கு எதிராய் ஒருவராலும் வர முடியவில்லை. காரணம் என்ன? அவர்களுக்குள் சென்ற வார்த்தை. சில நாட்களுக்கு முன்னர் சொல்லியிருக்கிறேன், திரும்ப சொல்லுகிறேன். சாது சுந்தர் சிங் என்ற பெரிய தேவதாசன் ஒரு நாள் ட்ரெயினிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். அப்படி பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த போது பைபிளை இப்படி தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு தியானித்துக் கொண்டே பயணித்துக் கொண்டிருந்தார். இதற்கிடையிலே இந்த மேஜிக் தந்திர வித்தைகளை செய்கிற ஒரு நபர் பக்கத்து போகில ஒரு காலி டப்பாவை எடுத்து அவர் எதோ சொல்லி அந்த காலி டப்பாவை ஆட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த காலி டப்பாவை ஆட்டி இப்படி திருப்பி காண்பிக்கும் போது அதுக்குள்ள சில்லற காசா இருக்கும். பணம் அந்த டப்பாவுக்குள்ள வந்துருங்க. அவன் செஞ்ச அந்த வித்தைய தந்திரத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கையில காலி டப்பா, அப்புறம் எதையோ சொல்லி அந்த டப்பாவை இப்படி அப்படியே குலுக்கும் போது காலி டப்பாவுக்குள்ள காசு வந்துருது. அது எப்படி வருதுன்னு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி அந்த ஆளு அந்த மேஜிக் அந்த தந்திரத்தை பண்ணிட்டு ஒரு பெட்டி தாண்டி அடுத்த பெட்டி அப்படின்னு ஒரு பெட்டிக்கா வரும்போது சில பேர் வாலிபர்கள் சும்மா இருக்கிறவங்க அந்த ஆளோட கூட அப்படியே பின்னாலேயே வந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி வரும்போது சாது சுந்தர் சிங் அவர்கள் இருந்த அந்த போகிக்கு அந்த ஆளு வந்து சேர்ந்தார். அங்க வந்து வழக்கம் போல அந்த டப்பாவை எடுத்து அப்படி ஆட்டினா, என்னென்னவோ சொன்னா, அப்படின்னா இப்படின்னா, ஆனா அதுக்குள்ள காசு வரவே இல்லை. அந்த வித்தை அங்க வேலை செய்யல. இப்ப கூட வந்தவங்க எல்லாம் சிரிச்சாங்க. என்னது, அந்த பெட்டியில மந்திரம் வேலை செய்யுமா, இந்த பெட்டியில வேலை செய்யாதா அப்படின்னு அவங்க எல்லாம் கொஞ்சம் கிண்டல் பண்ணப்போ, ஏளனம் பண்ணப்போ, இந்த ஆளு கொஞ்சம் இருங்க, இங்க என்னக்கும் மிஞ்சின ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி கவனமா தேடிக்கிட்டு வந்தபோது ஒரு இடத்துல சாது சுந்தர் சிங் தன்னோட பைபிளை இப்படி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்ததை பார்த்தான். உடனே அந்த வித்தை காட்டிக்கிட்டு இருந்த அந்த நபருக்கு புரிஞ்சிருச்சு, இதுதான் விஷயம். எது விஷயம்? இதுதான் விஷயம். இந்த பைபிள சாது சுந்தர் சிங் இப்படி வச்சிருந்ததுனாலதான் அவர் புரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு, அந்த மனுஷன் எங்க சக்தி இருக்கு, ஏன் என்னோட இதெல்லாம் இங்க வேலைக்காக மாட்டேங்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சாது சுந்தர் கிட்ட போய், ஐயா நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா உங்க வேதத்தை கொஞ்சம் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டப்ப அவரும் கொடுத்துட்டாரு. உடனே அந்த நபர் என்ன செஞ்சாரு, இந்த புத்தகத்தை பக்கத்து போய்க்கு எடுத்துட்டு போயிடுங்க,
அதுக்கப்புறம் என்னோட பவர் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பைபிள் இன்னொரு நபர்கிட்ட கொடுத்து அனுப்பி வச்சிட்டாரு. இப்ப பாருங்க மேஜிக் அப்படின்னு மறுபடியும் ஏதோ சொல்லி மறுபடியும் அந்த டப்பாவை அப்படி இப்படின்னு ஆட்டினா எதுவும் வேலைக்காகல. உடனே அவரு சாது சுந்தர் சிங் கிட்ட வந்து, ஐயா நீங்க தப்பா நினைச்சுக்கலனா அந்த பரிசுத்த வேதாகமம் சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸோ பத்திரிகை ஏதாவது உங்க பாக்கெட்ல இது இருக்கா அப்படின்னு கேட்டப்போ அவருடைய பாக்கெட்ஸ்ல தேவ வார்த்தைகளோடு இருந்த பேம்ப்ளெட்ஸ் நிறைய இருந்தது. அப்ப அந்த நபர் சொன்னார், இந்த பேம்ப்ளெட்ஸ் இருந்தா கூட என் மந்திரம் பலிக்காதுங்கய்யா அப்படின்னு அதையும் வாங்கி பக்கத்து போகிக்கு அனுப்பி வச்சிட்டாரு. சாது சுந்தர் சிங் இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. மறுபடியும் எதையோ சொல்லி மறுபடியும் ஏதோ ட்ரை பண்ணாரு, ஒன்னும் வேலைக்கு ஆகல. அப்ப திரும்ப கேட்டார், ஐயா வேற ஏதாவது இருக்கா அந்த பரிசுத்த வேதாகமம் சம்பந்தப்பட்ட அந்த வசனங்களோ பேப்பர்ஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்காயா? அப்ப சாது சுந்தர் சிங் என்ன சொன்னாருன்னா, என்னோட பைபிளை அடுத்த போகிக்கு அனுப்பி வச்சுட்ட, அந்த பைபிள் வசனங்களோட இருக்கக்கூடிய கைப்பிரதிகளையும் நீ வாங்கி பக்கத்து போகிக்கு அனுப்பிட்ட. ஆனா எனக்குள்ள என் இருதயத்துல இருக்கிற தேவ வார்த்தைகளை உன்னால எங்கேயும் அனுப்ப முடியாதையா. அது என் இருதயத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னுடைய இந்த ஆட்டமெல்லாம் செல்லாதுப்பா. உன் மேஜிக்கெல்லாம் நடக்காது, உன்னுடைய ஜிமிக்கெல்லாம் நடக்காது, உன்னுடைய வித்தைகளோ அல்லது நீ செய்கிற எதுவுமோ இங்க வேலை செய்யாது. ஏனென்றால் எல்லா சக்திகளை காட்டிலும் வல்லமை இந்த வசனத்துக்கு உண்டு. இந்த வசனம் எனக்குள் இருக்கிற போது இது போன்ற எதுவுமே என்னை தொட முடியாது. எவ்வளவு அற்புதம் கவனிங்க. என்ன செய்தான் யோசபா? தன் தேசம் முழுமையையும் வாக்கியத்தால் நிரப்பினான். ஏனென்றால் தேவ வாக்கியத்தை கொண்டு தேசத்தை நிரப்பும் போது எந்த சக்தியாலும் தேசத்தை ஒன்றும் செய்ய முடியாது. கவனிங்க, எதற்காக நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும்? ஏன் தேவ வார்த்தையால் நம் இருதயத்தை நாம் நிரப்ப வேண்டும்? ஏன் தேவனுடைய வார்த்தையை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும்? தேவ வார்த்தையால் நம் இருதயத்தை நிரப்பிக் கொள்வோம் என்றால் பாவத்தால் நாம் பிடிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்காது. அதனால் தான் தாவீது கூட சொல்லுவான், பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்திலே நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். எந்த இருதயத்தில் தேவ வார்த்தை இருக்கிறதோ, எந்த மனிதனுக்குள் தேவ வார்த்தை இருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கையிலே சாத்தானால் ஜெயிப்பது முடியவே முடியாது. இந்த உண்மையை யோசபாத் உணர்ந்திருந்ததினால்தான் தேசம் மொத்தத்தையும் தேவ வார்த்தையினாலே நிரப்பினான். பைபிள் அருமையா நாம வாசிச்சோம், அந்த தேசத்துக்கு எதிராக எந்த ராஜாவும் கூட யுத்தம் பண்ண வரவே இல்லை. ஏனென்றால் தேவ வார்த்தையினால் அந்த தேசம் நிரப்பப்பட்டிருந்தது. சத்துருக்கள் ஒருவரும் அந்த தேசத்துக்கு எதிராக யுத்தம் தொடுக்க முயற்சி கூட செய்யவில்லை. பைபிள் நமக்கு அறிவிப்பது என்னவென்றால், அந்த சுற்றியுள்ள தேசங்களின் மீது கர்த்தர் என்ன செய்தாராம்? பயங்கரத்தை வரப்பண்ணினார். என் ஜனங்களுக்குள்ள நீங்க வரக்கூடாது. அங்க ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ வார்த்தை இருக்கிறது. ஒவ்வொரு பட்டணத்திலும் தேவ வார்த்தை இருக்குது, என்னுடைய வார்த்தை இருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில கணவனா நீ பைபிள் வாசிக்கணும், மனைவியா நீ பைபிள் வாசிக்கணும், பிள்ளைகளை கூட பைபிள் வாசிக்க வைக்க வேண்டும். ஏனென்றால் தேவ வார்த்தை யாருக்குள் இருக்கிறதோ அவர்களை சாத்தானால் வசப்படுத்துவது சாத்தியம் ஆகாது. பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலிருந்தே பைபிள் வாசிப்பதை கற்றுக் கொடுங்க. பைபிள் வாசிக்கும்படியாக சில நேரத்தை நீங்க ஒதுக்குங்க. பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துங்க. அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா உட்கார வச்சு நீங்களாவது அவங்களுக்காக வாசிங்க. அதை பழக்கப்படுத்துங்க. ஏனென்றால் இந்நாட்களிலே பிள்ளைகள் வீட்டுல வளரும்போது பெருசானொன்னு ஸ்கூலுக்கு போவாங்க, தொடர்ந்து காலேஜுக்கு போவாங்க. அதே போல ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக சிலர் வெளிநாடுகளுக்கு கூட போக வாய்ப்புண்டு. அதனால சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு தேவ வார்த்தையை ஊட்டி ஊட்டி நீங்க வளர்த்தீங்கன்னா, நீங்க வாசிச்சு கொடுத்தாலும் அவங்க வாசிச்சாலும் கண்டிப்பா வேத வசனம் கட்டாயம் அவர்களை காக்கும். இந்த உண்மையை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நாம் ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, யோசபாத்தின் மூலமாக அற்புதமான உம்முடைய செய்தியை கேட்க பண்ணியிருக்கிறீர். அவன் ஆச்சரியப்படத்தக்க அரசாட்சியை கொடுத்தான். எங்கெல்லாம் பலவீனமாக இருந்தானோ, பலவீனத்திலே தேசம் இருந்ததோ அந்த இடங்களிலெல்லாம் பலத்தை வளர்த்து கொண்டான், பாதுகாப்பை பெருக்கிக் கொண்டான். அதேபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் ஆண்டவரே சத்துரு எங்களுக்கு எதிராக தாக்குதலை தொடுக்கிற ஏரியாக்கள் இருக்கிறதோ அந்த ஏரியாக்களை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பா, உம்முடைய வார்த்தைகளால், உம்முடைய பிரசன்னத்தால், உம்முடைய வல்லமையால் எங்களுடைய வாழ்க்கையை நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் பெண்டாகிவிடக் கூடாது. நாங்கள் சாத்தானுக்கு ஒரு காலம் வளைந்து கொடுத்து விடக்கூடாது. ஆண்டவரே, விண்ணப்பம் பண்ணுகிறோம். எந்தெந்த ஏரியால அடிக்கடி சாத்தானுக்கு வளைந்து கொடுத்து அவனுக்குள் விழுந்து போய் விடுகிறோமோ அந்த ஏரியாவில் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அது சரீர பிரகாரமான பலவீனமாக இருக்கலாம், மனோரீதியான பலவீனமாக இருக்கலாம், அல்லது பொருளாதார ரீதியான பலவீனமாக இருக்கலாம். இப்படி எங்கள் வாழ்க்கையில் எந்த பலவீனமாக இருந்தாலும், அது எந்த ஏரியாவாக இருந்தாலும், அது மீண்டும் மீண்டும் எங்களை வளைக்காதபடி நாங்கள் நிலைத்து நிற்க தேவையான பலத்தை அருள வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஐயா.
தொடர்ந்து யோசபாத் பிரஜைகள் எல்லோருக்கும் உம்முடைய வார்த்தையை அறிவித்தான். எல்லோரும் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி செய்தான். ஆண்டவரே, கால்வரி டெம்பிளும் அதைத்தானே செய்கிறது. உம்முடைய வார்த்தையை எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும் என்றுதான் 20 வருடங்களுக்கு மேலாக டிவியில் உம்முடைய வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தின் எல்லா பக்கமும் மேன்மையான உம்முடைய வார்த்தைகள் மூலமாக பாவத்துக்கு, பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறவர்களின் வாழ்க்கையை பரிசுத்தமான மார்க்கத்திலே வழிநடத்துவதற்கு உமதடியான் செய்கிற பிரயாசம், நீர் அருளியிருக்கிற இந்த ஊழியம், சொல்லப்படுகிற உம்முடைய வார்த்தைகள் கோடிக்கணக்கானோரை எட்ட வேண்டும் என்று எங்கள் சகோதர சகோதரிகள் எவ்வளவோ தியாகம் செய்கிறார்கள். எத்தனையோ உம்முடைய பிள்ளைகள் அப்பா முன்னுக்கு வந்து கல்வாரிஸ்வரம் மூலமாக உம்முடைய வார்த்தையை தானம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.